இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 225 இடங்களில் 159 கைப்பற்றியது ஆளும் தேசிய மக்கள் கட்சி. மாபெரும் வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்தார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளிலும் வாகை சூடிய அதிபர் அனுர கட்சி. பழம்பெரும் தமிழரசு கட்சி 8 இடங்களில் மட்டும் வென்றது. மக்கள் தனக்கு அளிக்கும் ஆதரவை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்க்கு மேக்கப் போட்டால் உண்மையாகி விடாது என்றும் விமர்சனம். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது? தற்போது முதல்வராக இல்லை என்பதை குறிப்பிட்டு உயர்நீதிமன்றம் கேள்வி. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது போன்ற பேச்சுகளை விசிகவினர் தவிர்க்க வேண்டும். எதிரணியில் இருப்பவர்களுக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் புரிந்து கொண்டு கூட்டணிக்கும் கூட்டணி தலைமைக்கும் சங்கடம் ஏற்படுத்துகின்ற பல்வேறு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. திமுக அரசின் முத்தான திட்டங்களில் ஒன்றாக ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் இருக்கும். மிக மிக நலிந்த மக்களுக்கான ஆட்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் போது சி.வி. சண்முகம் கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பேச்சை அடுத்த தலைமுறை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் நீதிபதி கருத்து. (2026) தேர்தல் கூட்டணி குறித்து தமிழ்நாட்டில் பாஜகவினர் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. கட்சி நிர்வாகிகளுக்கு மாநில பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் கோலாகலம். தஞ்சை, திருவண்ணாமலை கோயில்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. 18 படி ஏறி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். குஜராத்தில் 700 கிலோ மெத்தபட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட ஈரானியர்கள் 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கில் சமரச பேச்சுவார்த்தை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஆர்த்தியின் கோரிக்கையை அடுத்து குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 159 இடங்களை கைப்பற்றி அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் கட்சி வரலாறு படைத்துள்ளது. இலங்கையில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 141 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி 35 இடங்களிலும், இலங்கை தமிழரசு கட்சி 7 இடங்களிலும், புதிய ஜனநாயக முன்னணி 3 இடங்களிலும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 இடங்களிலும் வென்றுள்ளன.
மொத்தமுள்ள 225 இடங்களில் 196 இடங்களுக்கான உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்வார்கள். மீதமுள்ள 29 இடங்கள் கட்சிகள் தேசிய அளவில் பெற்ற வாக்குகள் சதவீதத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். அதன்படி 29 இடங்களில் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 62% வாக்குகளை பெற்றுள்ளதால் அந்த கூட்டணிக்கு 18 இடங்கள் கூடுதலாக கிடைத்துள்ளன. இதன் மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்கள் வாக்களித்ததன்படி 141 இடங்களும் வாக்கு சதவீதத்தின்படி 18 இடங்களும் என மொத்தம் 159 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 17% வாக்குகள் பெற்ற ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 இடங்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 1 இடமும் கூடுதலாக கிடைத்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி கட்சியினர், அதாவது அனுராகுமார திசாநாயக்கவின் கட்சியினரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 125 ஆசனங்களை கொண்ட இலங்கை பாராளுமன்றத்திலே 159 ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இது 3-2 விட 9 ஆசனங்கள் கூடுதலானதாகும். இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றிலே 1977ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனா தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி 168 ஆசனங்களில் 144 ஆசனங்களை பெற்று 6 பெரும்பான்மையை பெற்ற பிறகு பெருமளவு ஆசனங்களை, அதாவது குறிப்பாக விகிதாசார பிரதித்துவத்தின் கீழ் 3-2 பெரும்பான்மையை பெறுவது என்பது சாத்தியம் இல்லாதது என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்திலே மக்கள் அலை அனுராகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நேற்று தினம் கொடுத்திருக்கிறது. கொழும்பு, கம்பக, ரத்தினபுரி, திரிகோணமலை, அனுராதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இலங்கை தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு, கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் கட்சிகளை தோற்கடித்து முதன்முறையாக சிங்கள பிரதிநிதித்துவ கட்சியான தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. பழம்பெரும் தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மலையகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்துள்ளனர். மலையகத்தைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களான கலைச்செல்வியும் அம்பிகா சாமுவேலும் வெற்றி வாகை சூடியுள்ளனர். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். பின்னர் உரையாற்றிய அவர், அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் எவ்வளவு முதலீடுகள் வந்தன என கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். அரசு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கியதோடு குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். தொடர்ந்து அரியலூர், கொல்லாபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 21,862 பயனாளிகளுக்கு 174 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை தேடிச் சென்று பிரச்சினைகளை தீர்க்கும் அரசாக செயல்படுவதாக தெரிவித்தார். மக்கள் தமக்கு அளித்து வரும் ஆதரவை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அவர் நாள்தோறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள், உங்களுக்கு தெரியும். 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்கள் நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமாக எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு?
இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. மிக மிக நலிந்த மக்களுக்கான ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், குழந்தைகளுக்கு தேவையான திட்டங்களை அரசு முன்வந்து செய்து வருவதாக தெரிவித்தார். அந்த வகையில் திமுக அரசின் முத்தான திட்டங்களில் ஒன்றாக ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு நிறைவடைஞ்ச போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன். அப்போ விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது, அதிகமாக இருக்குன்னு எனக்கு கவனத்துக்கு வந்துச்சு. நம்ம குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள், அவர்கள் திடமாக இருக்கணும்னு கடந்த 21/5/2022 அன்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தை தொடங்கி வச்சேன். 76,705 ஊட்டச்சத்து குறைபாடுள்ள 6 மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம். தீவிர ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள்னு அடையாளம் காணப்பட்ட 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்துக விரும்புகிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும். மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். அரியலூரில் மருதையாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும். 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 645 கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மகாராஷ்டிராவில் பாஜக அமைத்துள்ள மகாயுதி கூட்டணி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது காணாமல் போய்விடும் என உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத், பிரதமர் மோடி பேசும் வார்த்தைகளை மகாராஷ்டிரா மக்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்தார். देखिए, प्रधानमंत्री के बयान पर महाराष्ट्र की जनता विश्वास नहीं रखती. ये महाविकास आघाड़ी है, हम तीनों एक साथ है, हम एक है और आपसे ज्यादा सेफ है महाराष्ट्र में. और दूसरी बात ऐसे किसका रिमोट कंट्रोल किसके हाथ में है ये जनता तय करेगी. आपने जो शिवसेना तोड़कर एक अलग गुट बनाया है उसका रिमोट कंट्रोल जरूर आपके हाथ में होगा, लेकिन हमारा रिमोट कंट्रोल आपके हाथ में देने से हम बच गए, इसलिए आप हम पर नाराज है. मुझे मालूम है हम स्वाभिमानी लोग हैं. महाराष्ट्र और शिवसेना आपके चंगुल में आने वाले नहीं है. இதனிடையே ஊடுருவல்காரர்கள் பற்றி பேசியதையே பேசிக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடி பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசுவாரா என ஜார்க்கண்ட் மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹரிபிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அதிகரித்து விட்டதாக பிரதமர் மோடி பேசுவது எல்லையில் உள்ள பாதுகாப்பு படையினரை அவமதிக்கும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று அக்கட்சியின் மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அறிவுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலைப் போலவே சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் தேர்தல் நேரத்தில் ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்கும் என்று கூறியிருந்தார். இது விவாத பொருளான நிலையில் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று பழனிசாமி தனது பேச்சு குறித்து விளக்கம் அளித்தார். பாஜகவை தவிர பிற கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டணி அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனிடையே பழனிசாமியின் முதல் பேட்டியை வரவேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்று பாஜக அதிமுக கூட்டணிக்கு விருப்பம் தெரிவித்தார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அக்கட்சியின் மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கண்டித்துள்ளார். Nobody is authorized to comment on the alliance in the ensuing assembly elections of 2026. High Command will take a call with the due consultation with the local leadership and state leadership
at that point of time. Now, unnecessarily, I came to know some postings are happening on certain individuals and taking a personal damaging. It is not good for the party and party leaders' image. And I am appealing to even leaders and cadre not to fall in the line of whoever the forces to disturb our party unity. இதற்கு முன்னர் பாஜக தலைமை குறித்து விமர்சித்த தமிழிசையை கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடிந்து கொண்டார். இந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணிக்கு விருப்பம் தெரிவித்த தமிழிசைக்கு கட்சி மேலிடம் வாய்ப்போட்டு போட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். முன்னதாக பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்ற பழனிசாமியின் கருத்துக்கு தாங்கள் யார் வீட்டு வாசலிலும் காத்திருக்கவில்லை என்று பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பதிலடி கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமீபத்திய செயல்பாடுகள் திமுக கூட்டணியில் குழப்பம் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ள கோமதேக தலைவர் ஈஸ்வரன் அத்தகைய செயல்பாடுகளை திருமாவளவன் மற்றும் அக்கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமீபத்திய பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான அந்த செயல்பாடுகள் கூட்டணிக்கு வலு சேர்க்காது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் புரிந்து கொண்டு கூட்டணிக்கும் கூட்டணி தலைமைக்கும் சங்கடம் ஏற்படுத்துகின்ற பல்வேறு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நாமே விமர்சனத்திற்கு விவாதத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இது மாதிரி விஷயங்களை தவிர்த்தோம் என்று சொன்னால் இன்னும் கூட்டணி வலுப்பெறும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கூட்டணி வெற்றிக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணியை பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீஷன், சந்தோஷ் சாமி ஆகியோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் நடந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததால் அவருக்கு சம்மன் அனுப்ப அனுமதி கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதை கேட்ட நீதிபதி தற்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லாததால் எதிர்தரப்பு சாட்சியாக ஏன் அவரை விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பியதுடன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்தது. ஈரோட்டில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை மக்களுக்கு மகிழ்வை தந்தது. கரூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர் பகுதிகளில் இன்று காலை 3 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது.
இதனால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்றனர். இதனிடையே மன்னார் வளைகுடா அதனையொட்டிய இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சர்வாதிகார தனத்திற்கு சீமான் வக்காலத்து வாங்குகிறார் என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், பாசிசத்திற்கு சிலர் வக்காலத்து வாங்குவதாக நடிகர் விஜயையும் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்ற என். சங்கரையாவின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் இவ்வாறு அவர் கூறியுள்ளார். சீமான் பேசுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு ஏற்படலை. அவர் என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாரு, காலையில் ஏஞ்சவுடனே அவருக்கு என்ன தோணுதோ அதை பற்றி அதெல்லாம் பேசுகிற ஒருத்தர் தான். சர்வாதிகாரியாக இருந்தால் தான் மாட்டுக்கு செலவுனா போனால் அவர் ஹிட்லருக்கே செலவு வைப்பார் போல இருக்குது. இப்படி மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை எல்லாம் பறிக்கிற, சர்வாதிகாரத்துக்கு வக்காலத்து வாங்குகிற யாரையும் பாசிசத்தை கிண்டல் பண்ணி கூட சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே பாசிசம், சர்வாதிகாரம் இதையெல்லாம் எதிர்த்து தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடக்குமே தவிர சர்வாதிகாரத்தை ஆதரித்து பாசிசத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிற எந்த பேச்சையும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள மராட்டிய மாநிலத்தில் தமிழர்கள் அதிகம் வாழும் தாராவியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கே ஆதரவு என்று அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மும்பையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தாராவி குட்டி தமிழ்நாடு என்றே அழைக்கப்படுகிறது. தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் பிற மொழி பேசும் மக்கள் கணிசமாகவும் அனைத்து மத சமுதாய மக்களும் ஒருங்கே வாழும் தாராவி இந்தியாவின் சமத்துவபுரமாகவும் திகழ்கிறது. 1990களின் தொடக்கத்திலேயே நெல்லை மாவட்ட மக்கள் தாராவிக்கு சென்றுள்ளனர். தோல் பதனிடும் தொழிலில் ஈடுபட்ட தமிழர்கள் நாளடைவில் ரயில்வே, துறைமுக பணிகளிலும் ஈடுபட்டனர். சேரும் சகதியுமாக இருந்த தாராவியை குடிசை பகுதிகளாக மாற்றிய தமிழர்கள் தற்போது அங்கு கான்கிரீட் வீடுகளையும் எழுப்பி சகல வசதிகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். இது ரொம்ப மோசமான ஏரியா தான். இவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இனியும் வெளியே எங்கேயும் கொடுத்தா திருப்பியும் அப்படி தான் பழசு மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு கஷ்டம், மக்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்க காசு பூரா வம்பா போகும். அதனால் இதிலே எங்களுக்கு தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணி அரசு தாராவி மறுசீரமைப்பு திட்டம் என்ற பெயரில் அங்குள்ள தமிழர்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர் தாராவி தமிழர்கள். அதானி குழுமத்திற்கு இந்த இடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் தாங்கள் வெளியேற்றப்படுவோம் என்று அச்சம் தெரிவிக்கும் தமிழர்கள் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கே ஆதரவளிப்போம் என்று உறுதி கூறுகின்றனர். குடிசை மாற்று கொடுக்குறாங்கல்ல, அது தச்சமே வேண்டாங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே உள்ளவங்களும் வெளியில் எழுதுகிற மாதிரி இருக்குது அதானி குரூப்பு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு இங்கே வேணும் வீடு தாராவியில். இங்கே வாழ்கிற மக்களுக்கு இங்கே வேணும். இது தாராவி மும்பைக்கு ரொம்ப சென்டராக இருக்குது. அப்படிங்கும்போது இது அவங்க ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் தான் இது பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வர்றது நினைக்கிறது பொதுவாக இங்கே இங்கே நெல்லை மாவட்ட மக்கள் ஜாஸ்தி இருக்கனால காங்கிரஸ் தான் வரணும். காங்கிரஸ் தான், அதுதான் நல்ல ஒரு கட்சி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே காந்தி, நேரு எல்லாம் பற்றி படிச்சிருக்கோம்ல, அந்த உணர்வு. அவங்க அந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, நமக்காக சுதந்திரம் வாங்கி தந்தாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும். பிழைப்பு தேடி தாராவிக்கு சென்ற தமிழர்கள் தற்போது அங்கு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 1950க்கு பின்னர் தாராவிக்கு சென்றவர்களின் குழந்தைகள் பட்டப்படிப்புகளை முடித்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். தாராவியில் இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கும் உணர்வை தருவதாக கூறும் மக்கள் தங்களை வெளியேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். தாராவி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திவிட்டு வேறு ஒரு திட்டத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் திட்டம் போடுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நல்லதை செய்யும் அரசாக காங்கிரஸ் இருக்குன்னு இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மும்பையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முகேஷ், செய்தியாளர் ஹரிஹரன், சன் நியூஸ். மண்டல மகர விளக்கு பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. சுவாமி தரிசனத்திற்காக திரளான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்துள்ளனர். சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை வரும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியும் மகர விளக்கு பூஜை ஜனவரி 14ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது.
இதனையடுத்து மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில் ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்பட்டது. முதல் நாளிலேயே சாமி தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பம்பையில் குவிந்துள்ளனர். முதல் நாளில் மட்டும் 30,000 பக்தர்கள் பதிவு செய்து 18 படி ஏறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஐயப்பனை பார்க்கும்போது உடம்பே சிலுக்குது சாமி. அதை எப்பவுமே அதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்தி பரவசமாக இருக்கும். அது ஐயப்பனை பார்க்கும்போது ஏற்பாடு பரவாயில்ல சாமி. இனிமேல் இது கூட்டம் ஸ்டார்டிங்னால கூட்டம் கொஞ்சம் கம்மி. போக போக கூட்டம் அதிகமாக ஏற்பாடுகள் முன்னே செஞ்சுருக்கணும். இப்போதைக்கு நாங்கள் 18 பேர் வந்துக்கிறோம். 44 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் நிலையில் நாளை முதல் தினந்தோறும் 80,000 பக்தர்கள் முன்பதிவு செய்து சாமி தரிசனம் செய்ய சபரிமலை தேவசம் போர்டு அனுமதி அளித்துள்ளது. வளரிளம் பருவத்தில் காதலிப்பவர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் குற்றமாகாது என கூறியுள்ள நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது தொடர்பான வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தம்மை காதலித்துவிட்டு திருமணம் செய்ய மறுப்பதாக இளம்பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அதில் காதலிக்கும் போது இளைஞர் தம்மை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாக இளம்பெண் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இளைஞர் மீது IPC 354A பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தம்மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அந்த இளைஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வளரிளம் பருவத்தில் காதலிப்பவர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் இயல்பானதாகவே பார்க்கப்படுவதாக கூறினார். மனுதாரர் திருமணம் செய்ய மறுத்த குற்றச்சாட்டை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் காதலிப்பவர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் IPC 354A பிரிவின் கீழ் குற்றமாக அமையாது என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்வதாக கூறிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது தொடர்பாக கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். சிறார் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமாகாது என்று ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு உள்ளாகி ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நோயாளி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாமல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வயிற்று வலி காரணமாக கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு பித்தப்பையில் கல் இருப்பது தெரிய வரவே அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார். மருத்துவர்கள் பணியில் இல்லாததே விக்னேஷ் உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனிடையே உயிரிழந்த நோயாளி விக்னேஷுக்கு அனைத்து சிகிச்சைகளும் முறையாக அளிக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. தனியார் மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்ற அவர் நோயின் தீவிரத்துடன் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அப்போது அனைத்து மருத்துவர்களும் பணியில் இருந்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி செயற்கை சுவாச கருவிகள் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் விக்னேஷ் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.